வெல்கம் டு த விஸ்டம் அகாடமி. நம்ம இன்னைக்கு குரூப் 2 கொஷின் 2022 கேட்ட தமிழ் கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா விழலுக்கு இறைக்கிற நீர் வந்து என்றைக்குமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு பயனற்ற செயல் தான். ஸோ அதனால் அது வந்து பயனற்ற செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஸோ மடை திறந்த வெள்ளம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னாவே என்னதுங்க, வெள்ளம் வந்து திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா, அடைச்சி வச்சுருந்தது திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், தடையின்றி மிகுதியாக போகும் இல்லைங்களா, தண்ணி அடிச்சுட்டு போகும் இல்லையா. ஸோ அதுதான், அதனால தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறத ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக. அது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம். ஏன்னா படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பாண்டியர்களோட கப்பற்படை தளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொர்க்கை. ஓகேங்களா? அடுத்து, தன்மணல் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு. ஸோ தன்மணல் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா காடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து செம்மண் காடு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பர்டிகுலராக சிறப்பு சொல்லி, செம்மண் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம சொல்கிறதுக்கு பேர் வந்து என்னதுன்னா, சிறப்பாக நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா சிறப்பு பெயரில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து இடுகுறி பொது பெயர் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா, காடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பெயர். ஓகேங்களா? அதுவே இடுகுறி சிறப்பு பெயரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பனை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது பெயர். அதில் சிறப்பாக பனை மரம், தென்னை மரம், வாழை மரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து சிறப்பு. ஸோ அதுதான் வந்து இடுகுறி பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, காரண பொது பெயர். காரண பொது பெயர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. பறக்கிறதுனால அது காரணம் கருதி இடுற பெயர் தான் வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காரண பொது பெயரில் பறவை அப்படின்னு சொல்கிறோம், பறக்கிறதுனால. அதுவே வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னா, இப்போ மரம் கொத்தி, மரத்தை கொத்துறதுனால அது வந்து அதுக்கு காரணம் வந்து என்னதுங்க, அது மரத்தை கொத்துறதுனால. ஓகேங்களா? ஸோ அதுக்கு காரண சிறப்பு பெயருங்கிறது வந்து மரம் கொத்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்பு அப்படிங்கிறது வந்து என்னது, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பண்பு பெயர் அப்படின்னாவே ஒன்றா வந்து நம்மளுக்கு பண்பை சொல்லணும், இல்லைனா அதனோட வடிவம், அளவு, சுவை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் இல்லைங்களா. அதில் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது ஒரு பண்பு. ஓகேங்களா? அடுத்து, கடல் அலையின் வேகம் மிக என்று அதிகமாக உள்ளது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ சரியான வரிசை வந்து நம்ம சொல்லணும். என்ன சொல்லலாம், இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், சென்றான் அதனோட வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டளை இடுறது, மற்றவங்களுக்கு வந்து நம்ம கட்டளையிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ச்சொல்னாலும் கட்டளை சொல்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ சென்றான் அப்படிங்கிறத வந்து வேர்ச்சொல்லாக நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவோம், செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இகழ் அப்படிங்கிறதான் அதனோட வேர்ச்சொல். மீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீ அப்படின்னா மேலே அப்படிங்கிறதான் அதனோட மீனிங். அடுத்து, நா அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா நாவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அறை. ஓகேங்களா? ஸோ இந்த அறை அப்படிங்கிறது வந்து பாதியை நம்ம சொல்லுவோம், அந்த பக்கம் அறை அப்படிங்கிறது வந்து அறைதல் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் இது எல்லாமே வந்து அறுவடை திருநாளான பொங்கல் அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர்கள் தான். ஸோ வேறு வேறு ஸ்டேட்டில் கொண்டாடுறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் போகி அப்படிங்கிறது வந்து அறுவடை திருநாள் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து, பொருந்தா வினை மரபை கண்டறிக. பொருந்தா வினை மரபு. ஸோ அப்போ என்னதுன்னா முறுக்கு உண்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முறுக்கு தின் அப்படிங்கிறதான் கரெக்டான
வினை. ஓகேங்களா? ஸோ தண்ணீர் குடிங்கிறது கரெக்டு, ஆடை நெய்தார் அப்படிங்கிறது கரெக்டு தான், அம்பு எய்தார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஆனால் முறுக்கு தின் அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல். அடுத்து எதிர்ச்சொல். மேதை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னதுன்னா பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. புனையினும் புள்ளென்னும் நட்பு, இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புல் அப்படின்னா இதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புத்துயிர் ஊட்டி, இதை பிரித்து எழுதணும். எப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படிங்கிறது. சரியான மரபு தொடர் கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை. ஆகாய தாமரை யாராவது பார்த்துருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை இல்லைங்களா? ஸோ அது ஒரு இல்லாத ஒன்று அப்படிங்கிறது தான். அடுத்து எண்ணெய் துணிக கருமம். கருமம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஸோ கருமம் அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமயக்குறவர்களோட எண்ணிக்கை மொத்தம் 4 பேர். ஓகேங்களா? அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். செகண்டு, திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தேர்டு, தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஃபோர்த் ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவரும் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற கூற்று எல்லாமே சரிதான். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா? அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுனா தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்னதுன்னா பாஞ்சாலி சபதம். அடுத்து காவிட சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா அண்ணாமலையார். அதே அருணகிரியார் இருக்கார் இல்லைங்களா, அவர் திருப்புகழை எழுதினவர். அடுத்து குறுந்தொகையோட அடிவரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 to 8. ஓகேங்களா? அடுத்து தண்டமல் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனாரை தான் அவர் பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. ஓகேங்களா? ஸோ இங்கே வெறுக்கை அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் அப்படின்னா இங்கே செல்வம். காருகர்னா எண்ணெய் விற்போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறுக்கை அப்படிங்கிறது தான் செல்வம். இங்கே ஓசுனர் அப்படின்னா தான் எண்ணெய் விற்பவர். அதே காருகர் அப்படின்னா தான் நெய்பவர். அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெறுக்கைனா செல்வம், ஓசுனர்னா என்னதுங்க எண்ணெய் விற்போர், காருகர்னா நெய்பவங்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கரெக்டான ஆன்சர் எதுங்க? கரெக்டாக பொருந்தி இருக்கிறது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போரை பாசவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்ட். அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும். ஓகேங்களா? இது என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது புறநானூறு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ்.